எபேசியரை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எபேசியர்லேருந்து 1வது அதிகாரத்துலேருந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். ஒரு வாரம் ஒரு வசனத்தை பார்த்துட்ருக்கோம். போன வாரம் 3வது வசனத்தை பார்த்தோம். முதல் அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்த்தோம். 3வது வசனத்தை ரெண்டாக நான் பிரித்தேன். ஒன்று வந்து ஏன்னு சொன்னேன், ஒன்று வந்து பீன்னு சொன்னேன். ஏ வசனம் என்னதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அது ஏ. பி வசனம் என்னதுன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 2 வசனங்களும் 2 வாரம் பார்த்தோம். ஏபி. இன்றைக்கி நான் 4வது வசனத்துக்குள்ளே போகிறதில்ல. நான் இன்றைக்கி 3வது வசனத்திலே இருக்க போகிறேன். 3வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைன்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. அந்த உன்னதங்களிலேனா என்னது? இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். எல்லா ஆசீர்வாதமும் எப்படி இருக்குன்னா, பொருளாதாரமாக இல்லை, எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது எங்கேருந்து வருதுன்னா, பிதா கிட்டேருந்து தான் வருது. ரட்சிப்பை உங்களால் நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. சரீர சுகத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் போய் உங்களால் வாங்கிட முடியுமா? ரட்சிப்பை வாங்கிட முடியுமா? இல்லை சுகத்தை வாங்கிட முடியுமா? இல்லை பாவ மன்னிப்பை வாங்கிட முடியுமா? யாராலையும் அதை கொடுக்க முடியாது. அது யார் தான் கொடுக்க முடியும்னா, பிதாவாகிய தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிறார். ஆனால் தான் உன்னதங்களிலே போட்டிருக்கு. உன்னதங்களிலேனா அவர் தான் எல்லாவற்றையும் தருகிற தேவன். இன்றைக்கி நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் உன்னதங்களிலே பார்க்க போகிறோம். சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஓகே. அவரைனா யாரை? இயேசு எங்கே உட்கார வச்சிட்டாரு? உன்னதங்களில் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார வச்சிட்டாரு. இயேசு உட்கார வச்சிட்டாருன்னா, இன்றைக்கி நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? யாருக்குள்ளே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நம்ம எங்கே உட்காந்துட்ருக்கோம்? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காந்துட்ருக்குறோம். நம்புறீங்களா? நம்பணும். நம்மளும் அங்கே தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பிதாவுடைய வலது பார்சத்தில் தான் உட்காந்துட்ருக்குறோம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பக்கத்தில் உட்காரலைங்க, அவருடைய ரைட் ஹேண்டில் உட்காரல, பிதாவுடைய ரைட் ஹேண்டில் உட்காந்துருக்குறோம். அதனால் பிதா வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது, குமாரன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்கிறா? நம்மளும் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. கல்யாணத்துக்கு போகிறீங்க, கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. வெறும் பையனுக்கு மட்டும் கொடுப்பீங்களா, இல்லை பொண்ணும் பையனுக்கு கொடுப்பீங்களா? 2 பேருக்கும். 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒருத்தராக இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேருக்கும் கொடுக்குறோம். அதே போல் தான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் இருக்குது. கிறிஸ்துவுக்கு வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் வருது. அதனால தான் சொல்லுது, உடன் பங்காளிகளாக இருக்கிறோம், உடன் சுதந்திரராக இருக்கிறோம். உடன் பங்காளின்னா அவருக்கு வரது எல்லாம் எனக்கு, அவருக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு. அவர் எப்படி இருக்கிறாருன்னா, போன வாரம் பார்த்தோம், பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறாருன்னு பார்த்தோம். எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. ஆதியிலே யார் இருந்தா? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யார்? அந்த வார்த்தை இயேசு. இயேசுவால் தான் இன்றைக்கி மரம், செடி, கொடி, மலை எல்லாம் உண்டாகிருக்கு. இன்றைக்கி நம்மளும் இயேசுவால் தான் உண்டாகிருக்கிறோம். அப்போ அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அவருக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கும் அது ஷேரு. அவருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கும் சொந்தம். சரி, இந்த உன்னதங்களிலே இந்த வார்த்தை இந்த எபேசியர் புஸ்தகத்தில் 5 வாட்டி வருது. ஏன் உன்னதங்களிலே எடுத்தேன்னா, இது 5 வாட்டி எபேசியர் புஸ்தகத்தில் வருது. எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நம்ம வாசிச்சது தான், அதை வாசிச்சிருங்க. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ம் ஆ படிச்சிட்டிங்களா? ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? இப்போ எபேசியர் 6:12 வாசிங்க. ம் பிரதர் நீங்கள் தப்பாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? வானமண்டலம்னா என்னது? அதுவும் ஹெவன் தான். வானமண்டலம் அப்படின்னா ஹெவன் தான். இன்றைக்கி 5 வசனம் பார்க்குறோம். 5 வசனத்தை சும்மா கேட்டு போயிடாதீங்க. பைபிள் எடுத்திங்கன்னா உன்னதங்களில் 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 அதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. ஒரு வாட்டி படிக்கும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு புரிஞ்சுப்பிங்க. உன்னதங்கள்லாம் இதான். சரி, உன்னதங்கள்னா அர்த்தம் என்னது? அதோடைய அர்த்தம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை 2 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பவுல் இதை சொல்கிறார். ம் ம் இங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அந்த மனுஷன் யாருங்க அந்த மனுஷன்? எத்தனை பேருக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கு பார்க்கலாம். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். யார் அந்த மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அந்த மனுஷனே பவுல் தான். ஏன் அப்படி எழுதுறாருன்னா, நான் 3ஆம் வானம் வரைக்கும் போயிருந்தேன் நான் சொன்னேன்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்டயே வந்துடுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே அதை வச்சு தான் ஓட்டுருக்காங்க. நான் வானத்துக்கு போயிட்டு வந்தேன்னா எல்லோரும் அவங்க பின்னாடி போயிடுறாங்க. ஆனால் பவுல் அப்படி சொல்ல, ஒருத்தன் எனக்கு தெரியும், அவன் எங்கே போயிருக்கிறான்னா 3ஆம் வானம் வரைக்கும் போயிருக்கிறான். எப்போனா 14 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, அந்த அந்தியோக்கியா பட்டணத்தில், லிஸ்த்ரா அந்த பட்டணத்தில், செல்சியா அந்த பட்டணத்துலலாம் ஊழியம் செஞ்சுருந்தார். அந்த டைமில் தான் அந்த 3ஆம் வானத்துக்கு அவர் போனார். அங்கே தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். என்னங்க அந்த 3ஆவது வானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் ரபிகள் அவங்க நம்பினது என்னதுன்னா, முதல் வானத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே வானத்தை, அவங்க என்ன நம்பினாங்கன்னா, முதல் வானம் இன்றைக்கி பார்க்குற வளிமண்டலம் சொர்க்கம் நம்பினாங்க. அட்மாஸ்பியரிக் ஹெவன் வானத்தை, அதுதான் முதல் வானம். 2ஆவது வானம் அப்படின்னா ஸ்டெல்லார் ஹெவன். அங்கே தான் என்ன இருக்குன்னா, நட்சத்திரம், சூரியன், அப்புறம் சந்திரன் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. அதான் 2ஆவது வானம். இந்த 3ஆவது வானத்தில் யார் இருக்கிறான்னா, அதுதான் உன்னதங்களில். அங்கே தான் தேவதூதர்கள் இருக்கிறாங்க, அங்கே தான் இயேசு இருக்கிறாரு, அங்கே தான் பிதா இருக்கிறாரு, அங்கே தான் அவருடைய பிரசனம் எல்லாம் இருக்குது. 3ஆம் வானத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா கேட்டிங்கன்னா, நான் போனதில்லை, போனால் சொல்கிறேன். அப்போ 3ஆம் வானம் தான் உன்னதங்களிலே. பவுல் சொல்கிறது 3ஆம் வானம்னா உன்னதங்களிலே. ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்த ரபி, இந்த யூதர்கள் அவங்களாம் இந்த நம்பினாங்க. சரி, இதோடைய அர்த்தம், உன்னதங்கள்னு அர்த்தம் என்னன்னா, அது ஹெவன். அந்த இடத்துல யார் இருக்கிறா? பிதாவாகிய தேவன், குமாரன், தேவ தூதர்கள் எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, ஆனால் தான் இதெல்லாம் ரொம்ப பெரிய சத்தியம்னால தான் பவுல்லாம் ஜோம் பண்ணிடுறார் அந்த இடத்துல.
உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு வாங்க, பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த உன்னதத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போது ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் இருக்கிறதுனால் உங்களில் காணப்படும் வித்தியாசம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள உன்னதத்தில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட சில வித்தியாசங்கள் பார்ப்பீங்க, சில வித்தியாசங்கள் காணப்படும். அதில் ஒரு வித்தியாசம் என்னதுன்னா, உங்களுக்குள்ளே 2 மனுஷன் இருக்கிறான். இந்த வித்தியாசங்கள் எப்படி பார்க்க போகிறோன்னா, இந்த 5 வசனம் படித்தோம்ல, 5 வசனம் பார்த்தோம்ல, அதோடைய வெளிச்சத்தில் தான் பார்க்க போகிறோம் வித்தியாசங்களை. இப்போது அந்த வித்தியாசம், முதல் வித்தியாசம் என்னென்னா, உங்களுக்குள்ளே 2 மனுஷன் இருக்கிறான். ஒரு மனுஷன் எங்கே பார்க்கலான்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சுபாவமாக இருந்தீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணுங்க, அப்புறம் பரலோகத்தை பற்றியெல்லாம் பேசலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உங்களை பாவம் மன்னிப்பு வந்துடும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறீங்களே. அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜென்ம சுபாவம் நம்மளுக்கு இருந்ததுனால எதை பார்த்தாலும் சொல்லும் போது பைத்தியக்கார மாதிரி தோணுச்சு. உண்மை தானேங்க? சொன்னோடனே நம்பிட்டிங்களா? அது ஒரு அல்லையிலையோ கூட்டம், அங்கெல்லாம் போகணுமா? என்னங்க அவங்க பாருங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். அவரெல்லாம் பாஸ்டர் வரும்போது, பாஸ்டர் வீட்டில் இருந்திருக்காரு. பாஸ்டர் வரும்போது பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பிரதர் வீட்டில் இருக்கீங்களா அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வீட்டில் தான் இருந்திருக்காரு, ஆனால் நான் வெளியே இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஜென்ம சுபாவம் இருந்துச்சு. சுவிசேஷத்தை பார்த்தோன்னே என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே. நீங்கள் நிறைய பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்பொழுது சும்மா பூமர் மாதிரி பேசாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்ம சுபாவம் உள்ளே இருக்குது. அது பழைய மனுஷன். ஆனால் வித்தியாசங்கள், ஒரு வித்தியாசம் என்னென்னா, 2 மனுஷன் உங்களுக்குள்ளே இருக்கிறான். ஒன்று பழைய மனுஷன், இன்னொன்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இப்போ ரட்சிக்கப்பட்டவனே என்ன ஆகிட்டிங்கன்னா, முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்திலே இருந்திருப்பீங்க, பாவம் செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களால் பாவத்தில் இருக்க முடியுதா? குத்துதில்ல. பாவம் செஞ்சால் குத்துது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எப்படி ஆகிட்டிங்கன்னா, ஆவிக்குரியவர்கள் ஆகிட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் நிதானிக்கிறீங்க, எது தப்பு எது கரெக்டு. முன்னாடி மாதிரி பாவம் செஞ்சுட்டே இருக்கிறீங்களா? யாருன்னா அப்படி பாவம் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ரட்சிக்கவே படலை. இன்றைக்கி ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால தான் அப்படியே பாவத்தை பார்த்தா கொஞ்சம் பயம் வருது, இதை பண்ணக்கூடாது. நிறைய காரியங்களை பார்த்துன்னே இருந்திருப்போம். ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது ஐயோ தப்பு, பார்க்கக்கூடாது தோணுதாங்க, தோணணும். ஏன்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, படிங்க. கிறிஸ்துவுடனே அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். எல்லாருமே சொல்கிறேன், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டோமா. இப்போ எப்படி பிழைத்திருக்கிறோம்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த வசனத்திலே பாருங்கள், 20ஆம் வசனத்தில் அதிலே தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். போன வாரம் பார்த்தோம், என்ன பார்த்தோன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபை எப்படி நடந்தது? சிலுவையில் கிருபையா இயேசு சிலுவையில் மரித்ததுனால கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுனா ஆவியானவரை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ விசுவாசத்தினால தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனால தான் தப்பு செய்ய முடியல. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், உன்னதத்தில் இருக்கிறதுனால. ஒரு நேச்சர் இந்த உலகத்தில் இருக்குது, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். ஆனால் இன்னொரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால, உன்னதங்களில் இருக்கிறதுனால, அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால இன்றைக்கி என்னால் தப்பு செய்ய முடியல. இப்போ 2 மனுஷன் நம்மளுக்குள்ளே இருக்கிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அதில் சொல்லுது, 2 மனுஷன் உள்ளே இருக்கிறான்னு சொல்லுது. அப்போ 2 மனுஷனை காட்டுறாரா? நாங்கள் 2 மனுஷன் சொல்கிறீங்களே, ஒருவேளை நான் தப்பாக சொல்லியிருக்கலாம், பைபிள் தப்பாக சொல்லாது. அதனால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியவென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவீங்க, நான் செய்யணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் செய்ய முடியல. சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் தேவனுக்காக எதுனா ஒரு ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. ஏன்னா உங்களுக்குள்ளே 2 மனுஷன் இருக்கிறான். பழைய மனுஷனை உட்கார வச்சுட்டு புதிய மனுஷனை எழுப்பி போடணும். புதிய மனுஷன் யார்? ஆவிக்குரியவன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன். அவனை என்ன பண்ணால் எழுப்பி போடணும். அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, ஏன்னா எனக்குள்ளே இந்த பாவம் சுபாவம் இருக்கிறது. இப்போ 2 மனுஷன், ஒன்று ஜென்ம சுபாவம், ஒன்று ஆவிக்குரியவன். ஒரு வித்தியாசம் பார்க்குறோம். என்ன வித்தியாசம்னா, உங்களுக்குள் 2 மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? 2 மனுஷன் அவனுக்குள்ளே இருக்கிறான்னு பார்க்கணும். 2வது வித்தியாசம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 இருப்பிடம். இருப்பிடம்னா என்னது? இருக்கும் இடம். 2 இடம் இருக்குது உங்களுக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எங்கேருந்து எழுப்பினார்? ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேள்வி கேட்கணும், எங்கேருந்து எழுப்பினார் அப்படின்னு கேட்கும் பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. இருளின் அந்தகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். முன்னாடி எங்கே இருந்தீங்கன்னா இருளின் ராஜ்யத்தில் இருந்தீங்க. இப்போ யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. முன்னாடி என்னன்னா, அவன் சொல்கிறபடியெல்லாம் செஞ்சீங்க. அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ சுத்த சொன்னால் சுற்றுறீங்க. நிறைய காரியங்கள் அவன் சொல்கிறதுபடிலாம் இருளின் ஆதிக்கத்தில் இருந்ததுனால அவன் என்னெல்லாம் பண்ண சொன்னாலும் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போது எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்கன்னா, குமாரனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டீங்க. அதனால தான் சொன்னேன், 2 இருப்பிடம் நமக்கு. இங்கே தான் இருக்கிறோம், ஆனால் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறான்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வாசிங்க.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும். முற்காலத்திலலாம் என்ன பண்ணீங்க? உலகம் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? இது இப்படி தான் பண்ணோம், இது இப்படி தான் செய்யணும். பாருங்க, பைபிள் எல்லாத்தையும் அது 2000 வருஷம் பழமையாக இருந்தால் கூட இன்றைக்கும் எல்லாருக்கும் பொருந்துது. முற்காலத்தில் முன்னாடி இவ்வுலக வழக்கற்று அவன் சொல்லியிருப்பான், இதை செய், இதை நீ சுற்று, இப்படி நடந்து போ, முட்டி போட்டுனே நட. அது மாதிரிலாம் செஞ்சுருப்போம். ஏன்னா இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எப்படி வந்துட்டோம்னா குமாருடைய ராஜ்யத்தில் வந்துட்டோம். அதனால தான் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டேன். அவன் என்ன பண்ணுறான்? ரிமோட் வச்சு நம்மளை ஆட்டி படைச்சுன்னு இருந்தான். அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் பார்த்துருக்கீங்களா? இங்கே வச்சுன்னு அந்த காரை ஓட்டுவாங்க. சின்ன வயசுலாம் ஓட்டுவோம். முன்னாடியில் ஒயர் இருக்கும், இப்போ ஒயர் கிடையாது. அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணான்னா, அவன் ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, நீங்கள் அவனுடைய கண்ட்ரோலில் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி யாருடைய கண்ட்ரோலில் வந்துட்டீங்க? அவருடைய கண்ட்ரோலில் வந்துட்டீங்க. ஆனால் தான் போன வாரம் சொன்னேன், நீங்கள் பரதேசிகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஓகே. அந்நியர்கள்லாம் என்ன யார்? அந்நியன்னா யாருங்க? போன வாரம் சொல்லிட்டேன் எல்லாத்தையும், இன்றைக்கி உங்களுக்காக சொல்கிறேன். அந்நியன்னா யார்? அந்நியன்னா என்னன்னா, ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு ஆள் வந்தால் என்ன சொல்லுவாங்க? பா அந்நியம்பா, புதுசாக வந்திருக்கிறான். இப்போ நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஒரு நாள் அந்நியர்களாக இருந்தோம். அந்நியனா இருக்கிறோம். அப்புறம் எப்படி இருக்குன்னா பரதேசிகளாக இருக்கிறோம். பரதேசினா யாருங்க? பரதேசினா யாருங்க? கொஞ்சம் அங்கே என்ன சொல்லுமா சொன்னாங்க? பிச்சை எடுக்கிறவங்க சொன்னாங்க. பரதேசினா யாருன்னா பிரதேசத்தை சார்ந்தவர்கள். அப்போது பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள், நம்மளை பார்த்து சொல்கிறார், அந்நியர்கள் பரதேசிகள். ஏன் சொல்கிறாருன்னா, நீ இந்த உலகத்து ஆள் கிடையாது. நம்மளுக்கு 2 இருப்பிடம் இருக்குது. ஒன்று இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் நம்ம கிங்டம் ஆஃப் லைட்டில் இருக்கிறோம், ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். அது இயேசுவின் ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். எப்படி ஒரே டைமில் 2 இடத்துல இருக்க முடியும்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரே டைமில் எப்படி 2 இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிங்க. இதுவும் அல்லாமல் ஆவியின் பலன்களை பெற்ற நாமும் கூட. முதற் பலன்னா என்னது? ஆவியின் முதற் பலன்னா இன்றைக்கி நம்முடைய ஆவி என்ன ஆயிடுச்சு? ஆவி மீட்கப்பட்டுச்சா? ஆவி மீட்கப்பட்டதுனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23, 22லேருந்து 24 வாசிங்க. நீங்களோ சொல்லுங்கள், நாங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000மான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெதிர்த்திருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணனாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தினத்திடத்திற்கும் சேர்ந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? உன்னதத்தில் இருக்குது. ஆனால் நம்ம சரீரம் இன்னும் மீட்கப்படலை. ஆவி மீட்கப்பட்டுச்சு, ஆனால் சரீரம் இன்னும் மீட்கப்படலை. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:2 வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து. எந்த கூடாரத்தில்? இந்த சரீரம் ஒரு கூடாரமாக இருக்குது. தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையாய்
இருக்கிறோம். ஏன் வாஞ்சியாக இருக்கிறோன்னா, நம்முடைய சரீரம் இன்னும் மீட்கப்படலை. ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு நம்முடைய சரீரம் மகிமை உள்ள சரீரமாய் மாறப்போகுது. இன்னைக்கு பாருங்கள், நம்மளுக்குள்ள அந்த பாவம் சுபாவம் இருக்கிறதுனால தான் பாவத்தை மேற்கொள்ள முடியல. அதனால தான் தாவீது சொல்கிறான், எனக்குள்ள அந்த சுபாவம் இருக்கிறது. அதனால தான் பவுலும் சொல்கிறாரு, எனக்குள்ள அந்த பாவம் சுபாவம் இருக்கிறதுனால தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. ஏன்னா இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படலை. ஆனால் ஒரு நாள் வரப்போது நம்முடைய சரீரம் எப்படி ஆக போகுதுன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி ஆண்டவர் அந்த மகிமையான சரீரத்தை கொடுத்தாரோ அதே போலவே ஆண்டவர் வரும்பொழுது அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியில் நமக்கு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட போகிறது. எப்படி சொல்கிறேன்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா, அப்புறம் உயிர் தெழுந்தாரா, அப்புறம் என்ன பண்ணார், அவனுடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்தாரா 40 நாள். அவர் எப்படி இருந்தார்? சாதாரணமான மனுஷன் போல் இல்லைங்க, அவர் மகிமையான சரீரமாக இருந்தார். அதே போலவே நம்ம சரீரம் ஒரு நாள் மாற்றப்பட போகுது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம மாம்சமாக இந்த இடத்துல இருக்கிறோம், ஆனால் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, ஆனால் மாம்சம் ஒன்றும் மீட்கப்படலை. அதனால தான் நான் சொன்னேன், 2 இடம் நம்மளுக்கு இருக்குது. ஒரு இடம் அந்த இடம், அது என்ன இடம்? உன்னதம். இன்னொரு இடம் என்னது? உலகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வித்தியாசமான ஆள், நீங்கள் ஒரு இடத்துல இல்லை, ஒரே டைமில் 2 இடத்துல இருக்கிறீங்க. ஒன்று இந்த உலகம், ஒன்று பரலோகம், ஒன்று உன்னதம். அதனால் நம்ம போகும்போது எப்படி போகணுன்னா, இந்த உலகத்துடைய சிட்டிசன் மாதிரி போகக்கூடாது, பரலோகத்துடைய சிட்டிசனாக நான் இருக்கிறேன். அமெரிக்காலேருந்து வரும்பொழுது அப்படியே ஷூலாம் போட்டுன்னு வருவானுங்க. ஏன் அப்படி வராங்க? ஏன்னா இது ஒரு பஞ்ச நாடு, ஏழை நாடு, அவன் பணக்கார நாடு. ஆனால் என்ன பண்ணுறான்னா தைரியமாக வரான். இன்றைக்கி நம்ம பரலோகத்துடைய குடிமகன் ஆகிட்டோன்னா நம்முடைய நடையே மாறிடணும். காலரெல்லாம் தூக்கி விட்டு நடக்கணும், இல்லை நடக்காதீங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் கொஞ்சம் எந்த இடத்துல தாழ்மையாக இருக்கணுமோ அந்த இடத்துல தாழ்மையாக இருக்கிறது நல்லது. இல்லைனா பாஸ்டர் சொன்னார் அதனால் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னிங்கன்னா அடி வாங்கி தான் வருவீங்க. உங்களுக்கு 2 இடம் இருக்குது, ஒன்று உன்னதம், ஒன்று உலகம். சரி, இன்னொன்று 3வது காரியம், உங்களுக்கு 2 கண்ணோட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் பார்க்குற பார்வையே வேறு. உங்களுக்கு 2 கண்கள் இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. போராட்டம் உண்டு. இன்றைக்கி நம்ம பைக்கிலே போயிட்டுருக்கோம். பைக்கில் போகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் நம்மளை திட்டுறான். திட்டும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சம்மந்தமே இல்லாமல் திட்டிடுறோம். ஆனால் நம்ம மாம்சீகமாக அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்ம பார்வை எப்படின்னா, எப்படி பார்க்கணுன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டல உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அவனை பிடிச்சி கத்துறோம். ஆனால் அவனுக்கு பின்னாடி என்ன வேலை செய்யுதுன்னா, மாம்சம் வேலை செய்யுது, ரத்தம் வேலை செய்யுது, துரைத்தனம் வேலை செய்யுது, அதிகாரம் வேலை செய்யுது. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்னா அவனுடைய ஆளுன்னு சொல்கிறாரு. அவன் அவனுடைய ஆள். ஆனால் தான் உன்னை பார்க்கும்போது எரிச்சலாக ஆகிறான். இன்றைக்கி ஏன் நம்மளை பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுறாங்கன்னா, அவன் பிசாசுடைய ஆள். இல்லை வந்துகிட்டே இருந்தோம் நானும் அம்மாவும். டக்குன்னு என்னாச்சுன்னா, ஒரு பள்ளம் வந்தோடனே ஏறி இப்படி இறங்கணும். அம்மா அப்படியே போயிட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, அப்புறம் அங்கே ஜோம் பண்ணோம், பிசாசு இங்கே வேலை செய்கிறான். ஏன்னா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வேலை செய்யுது. எப்படி ஆவியானவர் இந்த இடத்துல அளவில்லாமல் இருக்கிறாரோ, பிசாசும் இருக்கிறானா இல்லையா?
இருக்கிறான். ஆனால் தான் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு சொல்லுது வசனம். அவன் அதிபதியாக இருக்கலாம், ஆனால் அதிபதிகள் எல்லாம் அதிபதியாக அவர் இருக்கிறார். அதில் யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு வந்து கேட்குறான், அவனை தொடலாமா கேட்கும் பொழுது அவனுடைய உயிரை மட்டும் தொடாதன்னு சொல்கிறார். அப்போ பிசாசுக்கு பவர் இருக்கா இல்லையா? பவர் இருக்குது, ஆனால் அவரை காட்டிலும் பவர் இல்லை. பார்த்தாலும் பிசாசு பிரதர், பிசாசு. பிசாசு இருக்கட்டும்ங்க, அதை விட அவர் பெரியவராக இருக்கிறாருங்க. இன்றைக்கி நம்ம பார்வை எப்படி மாறணும்னா, மாம்சீகமாக பார்க்கக்கூடாது, நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும். மேனேஜர் வந்து உங்களையே திட்டுன்னு இருக்கிறாரா, ஆண்டவரே அந்த மேனேஜர் போட்டோன்னு ஜெபிக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. அவனுக்கு பின்னாடி ஒரு மாம்சம் வேலை செய்து, துரைத்தனம் வேலை செய்து, அதிகாரம் வேலை செய்து, அந்த லோகாதிபதியோடு கூட இருக்கிறான். ஆண்டவரே அவனுக்காக ஜெபிக்கிறோம், அவன் கண்களில் எனக்கு தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே. நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு வேலைக்கு போனாலே அந்த மேனேஜர் ஒரே டென்ஷன் படுத்துகிறாரு. நான் என்ன சொன்னேன்னா, நானும் இது மாதிரி தான் காலேஜ் போயிட்டே இருப்பேன். போகும்போது எங்கள் சார் என்ன பண்ணுவார்னா என்னையே திட்டிகிட்டு இருப்பார். நான் பார்த்தேன், ஒரு 2-3 நாள் பார்த்தேன், திட்டினார். 3ஆவது நாள் என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே அவருடைய கண்கள் எனக்கு தயவு பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அடுத்த நாள்லேருந்து அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு பேக் எடுக்க சொன்னாலும் சாம்பியல் தான் எடுக்கணும், எதனா படிக்கணும்னாலும் சாம்பியல் தான் படிக்கணும். அப்போது அவர் என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் திட்டுன்னு இருந்தார், இப்போ நான் ஜெபம் பண்ண உடனே அவர் கண்கள் எனக்கு தயவு கிடச்சிச்சு. இன்றைக்கி போனவுடனே எல்லோரும் திட்டுன்னு இருக்காதீங்க. உங்களுக்கு 2 கண்கள் இருக்குது. ஒன்று வந்து மாம்ச கண்கள், ஒன்று வந்து ஆவிக்குரிய கண்கள். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, மாம்சத்தின்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால கிறிஸ்து எப்படி பார்ப்பாரோ, இல்லை இவனுக்குள்ளே இருக்கிறது அவன் இல்லை, அவனுக்கு பின்னாடி இருக்கிறது மாம்சம், துரைத்தனம், ரத்தம், அதிகாரம் அவனுக்கு பின்னாடி வேலை செய்கிறதுனால ஆண்டவரே இதை மாற்றுங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கள்ள சாராயம் காசி விற்கிறாங்க, வச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவனுக்கு பின்னாடி என்ன வேலை செய்யுது? பொல்லாத ஆவி வேலை செய்யுது. அவனுக்கு பின்னாடி வேலை செஞ்சு ஜனங்களை அந்த ராஜ்யத்துக்கு நேராக திருப்புற ஜனங்களை அவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகிறான். நம்ம பார்க்கும்பொழுது என்ன இவன் இப்படி பண்ணுறானே, அப்படி பார்க்கக்கூடாது. இல்லை, அவனுக்கு பின்னாடி ஒரு பொல்லாத ஆவி வேலை செய்யுது, ஒரு மாம்சம் வேலை செய்யுது, ரத்தம் வேலை செய்யுது, துரைத்தனம் வேலை செய்யுது. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் புலம்பிகிட்டு இருக்க மாட்டீங்க, உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பையன் வந்து திட்டே இருக்கானுங்க, சம்மந்தமே இல்லாமல் திட்டுறாங்க, பையனை திட்டாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பொல்லாத ஆவி அவனை விட்டு போட்டோம். கணவர் திட்டுறாரா, நான் சொல்கிறேன் அந்த பொல்லாத ஆவி போட்டோம் ஆண்டவரே. நான் வந்து ஒரு கண்ணில் பார்க்கல, 2 கண்ணில் பார்க்குறேன். ஒன்று வந்து மாம்சகமாக பார்த்தேன்னா நான் திட்ட ஆரம்பிச்சிருவேன், நான் ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறேன். ஆண்டவரே பொல்லாத ஆவி போட்டோம். சரி, இப்போ கன்க்ளூஷன் வரலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கலாம்? கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் இருக்கிறதுனால் உங்களில் காணப்படும் வித்தியாசம். அதில் ஒரு வித்தியாசம் என்னதுங்க? 2 மனுஷன் இருக்கிறான், அதில் ஒரு மனுஷன், 2வது மனுஷன். அதுக்கப்புறம் 2வது காரியம் என்ன பார்த்தோம்? உங்களுக்கு 2 இருப்பிடம் இருக்குது. ஒன்று வந்து உன்னதம், ஒன்று வந்து உலகம். 3வது உங்களுக்கு 2 கண்ணோட்டங்கள், 2 பார்வை இருக்குது. ஒன்று வந்து ஆவிக்குரிய கண்கள், ஒன்று வந்து மாம்ச கண்கள். ஆனால் தான் கிறிஸ்தவனாலே வித்தியாசமாக தெரிகிறான். வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் உலகத்தில்னு சொல்லலை, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சொல்லியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வித்தியாசம்லாம் இருக்குது. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே 2 மனுஷன் இருக்கிறத பார்க்குறோம், 2 கண்கள்னு பார்க்குறோம். அப்புறம் 2 சொல்லுங்கள், நானே இருப்பிடம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதத்தில் இருக்கிறோம். அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதத்தில் இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைலாம் மாறிடும்.
எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம்.